சண்பகம், நீ சிதம்பரத்தை தானே கட்டிக்கணும், மகாராஜா கட்டிக்க. என்னையா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுற? குமாரப்பா, நீ அழாதம்மா, நீ போய் வீட்டு வேலைக்கு போ. பாவி, உனக்கு விஷயம் தெரியாதப்பா. பாப்பா, சண்பகத்துக்கு அம்பலத்துக்கு தான் கல்யாணம், நீ அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணிக்க. சரி. அதாவது சண்பகத்துக்கிட்ட நீ என்ன சொன்ன? என்ன மறந்துடுன்னு சொன்ன. ஏண்டா மறந்துடுன்னு சொன்னியா, இல்ல ஆத்துல குளத்துல விழுந்து உயிரையே மாத்திக்குவேன்னு கூத்தாண்டு காட்ட சொன்னியா? அங்க போய் முறைக்கிற. அந்த குட்டிக்கு எவ்வளவு தைரியம், நான் சிதம்பரத்தை தான் கட்டிக்குவேன்னு என்கிட்டே சொல்றா. என் பொண்ணு மனசு அவ்வளவு தூரம் கெடுத்திருக்கான் ஐயா இந்த அயோக்கிய பைய. இருக்கட்டும் இருக்கட்டும், பேசிக்கிறேன். அப்பா, அவர் சொல்றத நீங்க நம்புறீங்களாப்பா? ஏன்டா நம்ப மாட்டேன்? நீ இவ்வளவு தூரம் செஞ்சவன் இன்னும் என்னென்ன செய்ய மாட்டேன். நீ டேய் சொல்றத கேள்றா. இனிமே நீ ஒரு நிமிஷம் முடிஞ்சு இருக்கக்கூடாது. நடடா வழி. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? டேய், நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுமாடா. சண்பகத்தை கடத்திக்கிட்டு போறதுக்காக திட்டம் போட்டிருக்கிறேன். அந்த கீழ்த்தரமான புத்தி எனக்கு வராதப்பா. பின்ன இருக்கிற சொத்துல பங்கு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஐயோ, நான் நினைக்க முடியாதெல்லாம் சொல்றீங்களாப்பா. அடுவாய் பயல, உன்னை வளர்க்கறதுக்கு இதுவரையிலும் 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கிறேன். அந்த பணத்துக்கு இரம மாட்டை வாங்கி விட்டா இதுக்குள்ள 50,000 60,000 நான் சம்பாத்தி பண்ணிருக்கேன். டேய், நான் சொல்றத கேள்றா. நீ நல்ல ரோசக்கார பயலா இருந்தா எந்த வகையிலாவது சம்பாத்தியம் பண்ணி அந்த 20,000 ரூபாய் கிழவை கொடுத்துறேன்ப்பா. நான் எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா. ஆனா அதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில போகணுமாப்பா? போகத்தாண்டா செய்யணும். இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்தா என் பையன் கல்யாணமும் நடக்காது. இந்த வீட்டை நீ தலைகீழா தூக்கி கலத்திருக்க. அதுக்காக நீ போட வெளியே ஓடு. என்ன இது? அம்மா, அம்மா பாத்தியம்மா, அப்பா என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாருமா. என்ன நம்பி வெளியே போக சொல்றீங்க? வாய மூடி. புருஷன்கிட்ட ஏதா பேசுறீ? இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்யும் போது எப்படிங்க பாத்துட்டு இருக்க முடியும்? எவண்டி அக்கிரமம் பண்ணா? ஒன்னால 20,000 ரூபாய் கரியா போச்சடி. அம்மா அடிக்காதீங்கப்பா. நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறப்பா. இனிமே உங்க எதிரில நான் வரவே மாட்டேன்ப்பா. எப்பாடு பட்டாலும் அந்த 20,000 ரூபாய் கொண்டு உங்க காரணியில் வச்சிருப்பா. அம்மா மட்டும் அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறப்பா. அப்பா, அம்மா அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறப்பா. அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறப்பா. வாங்க வாங்க, வணக்கம். என்னங்க இதெல்லாம்? ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அநாத குழந்தைங்க இல்லத்தை நடத்தி வர்றீங்களே, உங்களுக்கு எங்க நன்றியை வேற எப்படி தெரிவிக்கிறது? பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு செய்தோம், நீங்க வரமாட்டேன்னுட்டீங்க. அதுக்காக வீட்டுக்கே வந்து பழி வாங்கிட்டீங்களா? அப்படி இல்லைங்க, நல்ல காரியத்தை பாராட்டினா தான் உலகத்துல 4 நல்லது வளரும். ரொம்ப சந்தோஷம். வர்றேங்க. வணக்கங்க. வாங்க ரங்கநாதன், உட்காருங்க. ஏங்க, இந்த அநாத இல்லத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கொடுக்கிற பணத்தை பேங்க்ல போட்டு வச்சா அதுல வர்ற வட்டியை வச்சு மாசைக்கு 4 பங்களா வாங்கலாங்களே. அநாத குழந்தைகளுக்கு செலவு பண்ற பணம் ஆண்டவனுடைய பேங்க்ல போடுற மூலதனம். ரங்கநாதன், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரே மகனை உயிரோடு பறிகொடுத்த எனக்கு இந்த அநாத குழந்தைகள் தானே ஆறுதலா இருக்கு. என்ன, மகனை பறி கொடுத்துட்டீங்களா? ஆமா ரங்கநாதன், 20 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. இருமல் நோயினால் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தனா என்னுடைய 6 மாசத்து குழந்தைய ஒரு சிநேகிதங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்புறம் என்னுடைய நோய் குணமானதும் திரும்ப கிராமத்துக்கு ஓடி வந்தேன். அங்க இருந்தவங்க எல்லாம் என் சிநேகிதன் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டதாக சொன்னாங்க. ஐயோ, எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் சிங்கப்பூர் போய் சேர்ந்தேன். அங்க போய் என் செல்வத்தை தேடாத இடமெல்லாம் தேடினேன். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்தேன். அதுல ஒரு குழந்தை என்னுடைய ராஜாவா இருக்க மாட்டானான்னு நினைச்சு ஏங்குவேன். இதுக்கிடையில என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அது அப்படியே வளர்ந்தது. நான் தேடாமலேயே செல்வம் என்ன தேடி வந்தது. நான் தேடின செல்வம் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. பழையபடி தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தேன். அவனை தேடாத இடம் பாக்கி இல்லை. இங்க இன்னும் தேடிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படாதீங்க, தர்மம் தலகாக்கும். சீக்கிரம் உங்க பையன் கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த விஷயம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு தவணை இன்னைக்கோட முடியுது. உங்க மேனேஜர் கிட்ட இருந்து தபால் வந்தது. ஆனா இப்போ நான் என் மக கல்யாண ஏற்பாட்டுல இருக்கேன். அப்படியா?
ரொம்ப சந்தோஷம். மாப்பிள பெரிய இடத்து பையன். அது முடிஞ்சதுன்னா உங்க கடனை சுலபமா திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கு என்ன சௌகரியம் போல கொடுங்க. அதுல இன்னொரு விஷயம் இல்லைங்க. என்ன? இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. அதுக்கெல்லாம் வாங்கிட்டு போங்களேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வரட்டுங்களா? நல்லது. இவன் எங்க வந்தா? வந்தது அபாயம். இருக்குது உபாயம். நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம். கமா. என்ன மாப்பிள, பாலவனத்துல பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி நீங்க எங்க வந்திருக்கீங்க? நானும் அதைத்தான் கேட்க நினைச்சேன். நம்ம நிலமெல்லாம் இங்கதானே இருக்கு, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நானும் அதுக்குதான் வந்தேன். உங்களுக்கு இங்க கூட நிலம் இருக்குதா? உலகத்துல எங்கதான் இல்ல நிலம்? இருக்கு இருக்கு. வாங்க வாங்க, நீங்க உள்ள வாங்க. கணக்கு உட்காருங்க. ஹலோ ஹலோ. வாங்க வாங்க. நீங்க எப்படி வந்தீங்க? நேரதான் வந்தோம். இப்படியே தான். காபி கொண்டா கொண்டா. பாவம் குடிச்சிட்டு போட்டுங்க. இந்த பட்டிக்காட்டுல நான் 2 நாளா படுற அவஸ்தை இருக்கேன். எங்க நிம்மி கூட அப்படித்தான். நானோ நானோ என்னமோ அப்பா, எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அடா பல்டி, நான் இது கரெக்ட். ஆமா. அது எஜமாதி கும்பிடுங்க. என்ன அமிர்தலிங்க ஐயா, இங்க பாத்துட்டு முழிக்கிறியா? இவர்தான் நம்ம மாப்பிள. கல்யாணம் ஆச்சுங்களா? ஆன மாதிரி தான், எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அப்பா அம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்த உடனே கல்யாணம். எங்க? சிங்கப்பூர் அப்பா. சிங்கப்பூர். மாப்பிள, இவன் நம்ம பண்ணக்காரன் அமிர்தலிங்கம். ரொம்ப நாணயத்தன், நம்பிக்கையானவன். ஏன் மாப்பிள, உங்க நிலத்தை யார் பாத்துக்கிறாங்க? அது என்னங்க? நான் தாருங்க. இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லையா நீ? மாப்பிளைக்கு காப்பி நான் கொடுக்கிறேன். சும்மா தரம் தெரியுதா உனக்கு? யாருக்கு யார் கொடுக்கறது, என்ன சமாச்சாரம்? நான் எடுத்துக்கிறேன். நீங்க சும்மா கொடுங்க. அவருக்கு நானே கொடுக்கணும். கொடுங்க. சாப்பிடுங்க. வேண்டாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, எடுத்துக்கங்க. நான் கொடுத்துக்கிறேங்க. இருக்கட்டும், நானே என்னத்துக்கு நான் தான் கொடுக்கணும். கொளுத்துங்க. ஆடாதீங்க. அடடே, சாப்பாட்டு விஷயத்த மறந்தே போயிட்டேனே. அமிர்தலிங்க ஐயா, கொஞ்சம் இப்படி வாப்பா. வலிய விட அந்த பக்கம் வா. அமிர்தலிங்கம் ஐயா, மாப்பிள்ளை எப்படி? மாப்பிள முகத்துல ராஜகளை வடியுதுங்க. பொருத்தமான ஜோடி. மாப்பிள்ளை அந்தஸ்து தெரியாமலா நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க. பணத்தோட தாண்டா பணம் சேரும். பின்ன? சரி அமிர்தலிங்கம் ஐயா, போய் மாப்பிளைக்கு பசு காய்கறி, பசு நெய் இதெல்லாம் வாங்கிட்டு ஓடியா? சரிங்க. அமிர்தலிங்கம் மாப்பிள்ளையோட நிலம் இருக்க. ஆமாங்க, அது எப்படி நல்லா விளையுமா? அடேங்கப்பா, தங்கம் போட்டா வைரமா இல்ல விளையும். அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகை அதுல இருந்தே எடுத்துக்கலாம், வித்தா வாங்கலாமுங்க. ஐயா, கோச்சுக்கப்படாது. இந்த கல்யாணத்துக்குங்க எங்களுக்கு ஜருக வேஷ்டியும் ஜருக புடவையும் வாங்கி கொடுக்கணும். என்னடி இது சம்பந்தி மாதிரியில நீ நிபந்தனை போடுற? என்னங்க, எவ்வளவு காலமா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஆசை இருக்காதுங்க. இருக்கும். ஏழுமலையான் புண்ணியத்துல கல்யாணம் நடக்கட்டும், பாப்போம். கைவிட மாட்டான், கணக்கதா பேச. சரி, போயிட்டு வா. உத்தரவு. என்ன காட்சி காட்சி கண்காட்சி. ஏ உன் மக முதலாளி பக்கத்துல, அதுலும் சோபாவுக்கு மேல, அதுலும் காலு மேல காலு போட்டு என்ன ஆனந்தமா உட்கார்ந்து இருக்கிறான். ஐயா 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 ஐயா. என்னடி ஆனந்தமா இருக்க வேண்டிய நேரத்தில் அழுகிட்டு இருக்க? ஆனந்தமா இது பெரிய ஆபத்தான வழியில போய்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி பெத்த மகனுக்கு வந்த வாழ்வை பார்த்து வயிற்றுச்சல் பண்ற? நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியா? பிள்ளை தப்பான வழியில போனாலும் அதை திருத்த வேண்டியது தகப்பனாருடைய கடமை. ஆனா அவரை தப்பான வழியில நீங்களே நடத்துறீங்க. எதடி தப்பான வழி? யாரடி அவன் மோசம் பண்ணா? இப்ப நீங்க செய்யற காரியத்துக்கு வேற என்ன பேரும்? புத்திசாலி தர்மம்னு பேரடி. புத்திசாலி தர்மம்னு பேரு. வாடா, நான் பெத்த மகனே வா. என்னடா ஒரே வேறு யாருக்கு? இருக்கட்டும்.
ஆமா, எடுத்த காரியத்தை முடிக்காம ஏன்டா இங்க வந்த? அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஊருக்கு பாரு, மகா பொறாமக்காரப்பாய் ஊரு. எவனாவது உண்மையை சொல்லி தொலைக்க போறான். அதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி அவனையும் அந்த பொண்ணையும் கூட்டிட்டு மெட்ராஸ் கூட்டி போயிட்டு. அம்மா, நான் வரட்டுமா? அம்மா, ஆண்டவன் தான் உன்னை காப்பாத்தணும். அப்பா, நான் வரேன். டேய், அடுத்த தடவை நான் பட்டணம் வரும்போது அந்த ரங்கநாத என்ன வாடா அமிர்தலையும் கூப்பிடப்படாது. இல்லன்னா வாங்க சம்பந்தின்னு சொல்லணும். எங்க அண்ணன்